இன்னைக்கு நடந்த ஆஸ்கார்ல ஜெயிச்ச எல்லாருக்கும் மெமரபிளான ஈவினிங்கா அமைஞ்சிருந்தாலும் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அண்ட் சின்னர்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்கார் அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் 8 கேட்டகரியில நாமினேட் ஆகி கிட்டத்தட்ட 6 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு ஷான் பெயின், பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர் அண்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளேக்கு பால் தாமஸ் ஆண்டர்சனும், எடிட்டிங்க்கு ஆண்டி ஜெர்கின்சனும், நியூ இன்ட்ரடியூஸ் பண்ண கேஸ்டிங் கேட்டகரியில கெசன்ட்ரா குல்குண்டிஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இவ்வளோ அவார்ட்ஸ்க்கு ஒரு டிசர்விங்கான படம் தான். ஏன்னா இந்த படத்தை டிஜிட்டல் கேமரால எடுக்காம பிலிம் கேமராவான விண்டேஜ் 35mm விஸ்டா விஷன் கேமராஸ்ல தான் எடுத்திருக்காங்க. படம் பார்த்த எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. சின்னர்ஸ் பக்கம் வந்தா நாமினேஷன்லயே 16 கேட்டகரியில நாமினேட் ஆகி ஒரு ரெக்கார்டை வெச்சது மட்டும் இல்லாம இப்போ 4 கேட்டகரியில வின் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டருக்கு மைக்கேல் பி ஜார்டன், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேக்கு ரயான் கூக்லர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோருக்கு லுட்விக் காரிங்சன் அண்ட் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபிக்கு ஆட்டமன் டூர்லட் ஆர்கப்பா ஃபர்ஸ்ட் உமன் சினிமோட்டோகிராஃபரா இந்த ஆஸ்காரை ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணிருக்கு. 2 பிரைமரி ஹை ரெசல்யூஷன் லார்ஜ் ஃபார்மேட் கேமராஸை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு அல்ட்ரா பேனாவிஷன் 70 கேமராவும் கொஞ்சம் சீனுக்கு ஐமேக்ஸ் 65mm கேமராவையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனாலேயே தியேட்டர்ல பார்த்த எல்லாருக்கும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். ஹாம்லெட் மூவிக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கேட்டகரியில ஜெசி பக்லே வின் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிராங்கிங்ஸ்டைனுக்கு 3 அவார்ட், F1க்கு 1 அவார்ட், வெப்பன்ஸ் மூவிக்கு 1 அவார்ட். சாடஸ்ட் ஈவினிங்கா அமைஞ்சது. மார்ட்டி சுப்ரீம் 9 கேட்டகரிஸ்ல நாமினேட் ஆகி 1 அவார்ட் கூட ஜெயிக்கல. அண்ட் சீக்ரெட் ஏஜென்ட் 4 கேட்டகரியில நாமினேட் ஆகி 1 அவார்ட் கூட ஜெயிக்கல. இந்த வருஷம் ஆஸ்கர் ஜெயிச்சவங்கள யாரு சம டிசர்விங்னு சொல்லிட்டு போங்க.